என் தம்பி லியோடா மரபு வழி வீடு கட்டுறான்டா. காரைக்குடியில் எங்களுக்கு செட்டிநாடு வீடு மாதிரி. என் தம்பி லியோ தர்மபுரியில் ஒருத்தர் வீடு கட்டுறான்டா. படையாச்சிடா 2 கோடிக்கு கட்டுறான்டா வீடு. இந்த வீடு அப்படி பங்களா மாதிரி கட்டுறான்டா. மரபு வழி மாறாம அப்படி ஒரு சாந்து ஒரு சொட்டு சாந்து இல்லடா. செங்கல் சுண்ணாம்பு வச்சு கட்டுறான்டா. குடிருட்டி தேவையில்ல, மின்விசி தேவையில்ல, குழு குழுன்னு இருக்குண்டா. கட்டுறான்டா என் தம்பி, என் சொந்த தம்பி கட்டுறான்டா. என் கட்சியில் இருக்க பிள்ளை அவன் சொன்னான், வீடை பார்த்து தம்பி நீ எத்தனை கோடி வேணா 2 கோடிக்கு இன்னும் எத்தனை கோடி வேணாலும் செலவழிப்போம், நீ பண்ணு. ஏன் என்ன வருமானம் நான் பண்ண வச்சிருக்கேயா. ஏய் நான் சத்தியம் சொல்றேன், எங்க அப்பா மேலானையா உண்மை பிறந்தவர் அலைபேச்சில் இருக்கு. என்ன இந்த தஞ்சாவூர் தான் பேட்டாப்பா சொல்லுவான், கட்டிக்கிட்டு இருக்கான் தர்மபுரியில. பண்ணி வைக்கிறேன் 10 குட்டி வாங்கிவிட்டையா, 6 கோடி வரும். யாது எனக்கு 6 கோடிக்கு பண்ணி இருக்கு, நீ கட்டியான்னு. படையாச்சி பண்ணி வளர்த்து சம்பாதிச்சுட்டா. பைத்தியக்கார பையன் எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாது. இருக்கா அரசா மருத்துவமனைக்கு வெளியில வரும்போது கழுதப்பால் ஒரு இது 1000 ரூபாய்டா. ஒரு என்னது அதை சொல்றது, ஒரு சங்க 1000 ரூபாய்டா. மருந்துடா. கடுதமைக்கு தலாக்கு, ஆடுமடுமைக்கு தலாக்கு. டேய் நீங்க எல்லாம் அறிவு இருக்கிறவங்களாடா. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டுக்க, இன்னும் புடுங்கிறதுக்குடா போட்ட. அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு இது. அவர் அரசு அமைச்சர். கால்நடைத்துறைக்கு ஒரு அரசு அமைச்சர், பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர். இவன் 3 பேருடைய வேலை என்னடா சொல்லு. நாங்க பின்னோக்கி இருக்கிறோம், இவர்கள் முன்னோக்கி போறாங்க. பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? பாலுக்குடா வளம் எங்கடா. கால்நடையே இல்லை, எதுக்குடா கால்நடைத்துறைக்கு தண்ட கர்மாந்தரத்துறை அமைச்சர் போட்டு கேட்டீங்க வளம் எதுக்கு போட்ட? வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் கல்லூரி, வேளாண் துறைக்கு அமைச்சர். அப்ப அவனுக்கு எங்கடா வேலை கொடுப்ப? வேளாண்மை அரசு பணி ஆக்கினாதான்டா அவனுக்கு வேலை கிடைக்கும். இப்ப வேளாண் துறை அமைச்சருக்கு வேலை என்ன? கால்நடைத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? அதான் எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டோம் பத்தியில. அவன் நம்பி கொடுத்துருக்கான் பார்த்திபன், அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக போட்டிருக்காப்ல. அவன் அங்க ஊர் மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர் நீ தாண்டா ஓட்டுற, அந்த வால்வோ பஸ் கவர்மெண்ட் தான் ஓட்டுறது. அது நீ தம்பி சாப்பிட்டு இருக்க, நான் பச்சுவோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு காத்திருந்தவங்களை ஏற்றி விட்டேன். எப்படி இருக்கு? பாட்டுக்கு 10 ரூபா, பாட்டுக்கு 10 ரூபா, பாட்டுக்கு 10 ரூபாய்ட்டு அதிகாரத்துக்கு வந்தானே பாட்டுக்கு 10 ரூபா அப்படிலாம் அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. அது அமைச்சர் வியாக்கியானம் இல்ல, அங்க ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு வித்தாத்தா அப்படி. இவ்வளவு தர்மநியாயத்தை உங்காலும் சொல்லலப்பா. மதுரையில பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் எதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டு அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை அமைச்சர் அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன், நாங்க தூத்துக்குடியை ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய. அது துறைமுக நகரம் தான்டா. கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? இங்க போ, எந்த பக்கம் போறது, எங்க பார்த்தாலும் முட்டி சந்து மூத்திர சந்தாரு. காரணம் 436 திட்டங்களை 76 சரி 1.25 மணி நேரம் வச்சுக்கோங்க. 1.25 மணி நேரத்துல 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடி. 6 நொடியில ஒவ்வொரு திட்டம். அந்த 436 திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு
அமைச்சர் ஐயா நிர்மல்குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா? நீங்களும் உங்க திட்டம் வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம் மின்சாரத்தை கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையா யோசிப்போ. மானங்கெடு எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா நம்பிட்டு வந்துச்சாமா. ஏன்னா சனந்தே நம்ம தான் எம்எல்ஏ தெரியலடா, தெரியல. முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவருக்கு சீட்டு கொடுத்தா எந்தெந்த தொகுதி ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படியே சொல்ல 108 பேரு, 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொருக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். இரண்டாவது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயமாக ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்ச 20 கோடி செலவு பண்ணணும். நீங்க விலகிறதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டீங்க. ஏன்னா நீங்க தூய சக்தி இல்ல. நீங்க ஓர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வரலாம் குடுகுடுப்புக்கு நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் ஏதோ அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூங்கு போன சக்தி. அது நசீருதீன் சார் சொல்றாப்புல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரியறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கள தீப்பற்றி இடம் கொடுத்து அந்த மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம். அவர் வந்து என்னன்னு தெரியல, இதை நான் கவர்ச்சியாக வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோபப்படுறாங்க. தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருக்கிறாங்க. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டோம். சினிமா டு சிஎம் எளிதாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணாம் உங்க ஆளுங்களை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். ஆனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவே நல்லாச்சு நம்புது. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமல்ஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த, தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடுவது, மது குடிக்க மாட்டேன், சிகரெட். தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சு. ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன விஷயம் சார்? இதுல நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, ஒத்துக்கிறங்க, மனச்சான்று. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் பழு. எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணு எல்லாம் வாக்கப்பட்டு வரும். எங்க அண்ணன் கட்டிட்டு வரும். கட்டிட்டு வந்தா என்ன
ஐயோ எங்க கொண்டாரு ரத்தவனும் போயிட்டா வளர்த்தவனும் போயிட்டா இந்த உங்கள் அண்ணன் பிடிச்சி கொடுத்து கொத்தோடு உண்டா தொங்கட்டை உண்டா கொழுத்து உண்டா மாற்றி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா நல்ல நாள் பெரிய அத்தி வாரி திருநாள் உண்டா ஒன்றும் கிடையாது தான். அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்கு? மறுநாள் எவ்வளவு முடியும்? ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல் நெரிசல் என்ன சாப்பிடல, இதானே மூல காரணையா இருக்கு. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டு வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல, ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரியா ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுச்சு. நான் ஈரோட்ல இடைக்க தேர்தலில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள் சரியா 10 மணிக்கு நிக்கணும். அப்ப முத நாளே போய் தங்கணும். அடுத்த நாள் பாதிக்கு மேல நேரம் ஆயிருது. அப்ப 2 நாள் என் நேரத்தை எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் 2 நாளா வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டுன்னு வழக்க போட்டு. ஆனா 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவல் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. இந்த பிஜேபி இந்த ஏடிஎம்கே இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க வந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில ஆதரிச்சு பேசணும்னு இவங்க பாய்ந்துட்டாங்க. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ படிய போட்டாங்க. படி உங்ககிட்ட இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவை கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடக்குதுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்தையும் கொடுப்பீங்க. ஒரு உண்மை அறிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுறீங்க, நீங்க நேர்மையாளர் தான் நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது நிறுவீங்க. ஏன் சார் நிறுவீங்க? இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா வீதி கஞ்சா அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கன்னு தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான சொல்லு. எப்படி பட்ட பாரு. கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன் இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆவின் இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறோம். இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு பயன்படுத்துறோம். ஆனா போலீஸ் எப்படிப்பட்ட போலீஸ்? எப்படிப்பட்ட போலீஸ்? என் தம்பி லாரி உரிமையாளர்கள் அந்த மண் எழுவிக்கிறாங்கல்ல, மண் சவுடு மண்ணில் முறையீடு ஆற்றி விடுவான். என் தம்பிட்டு வந்து சின்னவன்ட்ட போய் நே அண்ணனுக்கு சொல்லுங்கண்ணே, நல்லா ஒரு லாரிக்கு 1000 ரூபா வாங்கிட்டுருந்தாங்கண்ணே, 2000 கிட்ட அடம் பிடிக்கிறாங்கண்ணே, நாங்கள்லாம் எங்கேனே போகிறது? அண்ணன்கிட்ட சொல்லுங்கண்ணே. டே இருடா, ஒரு 6 மாதம் நானே பற்றி நான் வந்து மௌன விரதம்டான்னு. நீங்கள் களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். நீ காட்டு பள்ளியில் நீ கட்டுப்பா, நீ தண்ணீரை வித்துவா பார்ப்போம். நீ ஜனஜமன் கிறிஸ்டமன் சொன்ன வித்துப்பா. சொந்த குடிகளுக்கு தண்ணீரை ஊற்றி முடியல. ஒருத்தன் வந்து ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து அவன் தண்ணீரை விற்கிறான், அவன் தண்ணீரை கொடுப்பானா எனக்கு? உனக்கு அதை விட என்ன வேலை? அதை விட என்ன வேலை? என்ன வேலை? அவன்கிட்ட கொடுத்தா அவன் சொல்றதா, அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் விதிக்கிறதா. ஒரு நாடு அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம், உலக உயிர்களின் உயிர் தண்ணீர், உயிர் தேவையா இருக்கு தண்ணீர் வியாபாரம், எல்லா வியாபாரம். போக்குவரத்து வியாபாரம், மின்சார உற்பத்தி. பாருங்க, மின் உற்பத்திக்கு என்ன ஒண்ணு ஒரு தற்சார்புக்கு ஏதாவது வருதா? வச்சுக்கிறாங்க பிரைவேட். எதை என்ன நீங்க என்ன பண்ணுறீங்க? சோலார் மின் பூங்காவா? எவ்வளவு இடம்? எல்லாம் தொழில்துறைக்கு வாங்க, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ண வாங்க. நாங்க வந்து ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோல திறங்க. எங்க நடுவாய்? எங்க தொழிற்சாலை வைப்பாய்? எங்கே வைப்பாய்? என் நிலத்தை தொட்டதா பாக்குற நீ? நல்ல தற்போது தொட்டதா பாக்குற.
எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. போட்டா போடு, போலைன்னா போடு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் சொல்லு. போட்டா போடு, போலைன்னா போடு. எனக்கு ஒண்ணு இழப்பு கிடையாது. எங்க ஒண்ணு நடுவ சிப்காட் தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலையும் நீ நட முடியாது, வைக்க முடியாது. இருக்கிறதே நான் மூடிட்டு தான் போவேன். பெருந்துறையில 26 கிலோமீட்டர் தண்ணீர் எடுத்து குடிக்காத தண்ணீர்ல யுரேனியம் கலந்துருச்சு. அதை குடித்தா தாய்ப்பால் நஞ்சாயிரும். இதுதான் பீகார்ல நடக்குது. அவன் தேர்தலுக்கு முன்பு சொல்லல, தேர்தலுக்கு பிறகு 10 மாவட்டத்தில் தண்ணீரில் யுரேனியம் கலந்திருக்கு, எடுத்து குடிக்காத தாய்ப்பால் நஞ்சு கலந்து பிறக்கிற குழந்தை குறையோடு பிறக்குதுன்னு சொல்றான். அவன் நல்ல தேர்தலுக்கு முன்னாடி. இது எவ்வளவு பெரிய இயக்கத்தனம். இவன் எதுக்காக 12 நாள்ல பதவி விலகினான்? ரெட்டலையில வென்றவன், வெக்கம் இல்லாம எதற்கு தலைவர் சொல்றாப்லாம், ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு அவர் சொல்றாப்ல, அது வந்து நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். பல பெரிய ஜனநாயகவாதிகள் அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? ஆளுங்கட்சியில இருந்தாதான் அவர் தொகுதி நிதி தருவார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது என்ன? இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா? கொடுங்கோன்மை. இது எப்படி எப்படி? அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தருக்காருல ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்திருக்கிறார், எதிர்கட்சியை இல்லாத சட்டசபை அமைப்பார். உன்னை தாண்டா தேடி எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா? இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. அதே நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம்.